இங்க ஒரு பிசினஸ் மேன் காலேஜ் முடிச்ச பையனை இந்த சின்ன கட்டத்துக்குள்ள 8 மணி நேரம் நின்னா உனக்கு $50 காசு தரேன்னு சொல்றாரு. இவனும் இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கான். அதனால அவனுக்கு அந்த $50 பெருசா தெரியுது. காசு வந்தா போதுன்னு சொல்லிட்டு எதுக்குனே கொஸ்டின் கேட்காம நிக்கிறான். ஆனா ஈவினிங் ஆனதும் அவராவே வந்து அவங்கிட்ட சொன்ன காசை கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் இதே மாதிரி டெய்லி இந்த இடத்துல நின்னா உனக்கு $200 காசு தரேன்னு சொல்றாரு. இத கேட்டதுமே அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். டெய்லியும் இந்த கட்டத்துக்குள்ள நிக்கிறதே இவனோட ஜாபாவே மாத்திடுறான். ஒரு நாள் இவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவனை ஸ்கேட்டிங்காக கூப்பிடுறாங்க. இவனுக்கும் போகணும்னு ஆசை இருக்கு. ஆனா இந்த கட்டத்தை விட்டு வெளியில போனா இவனுக்கு காசு வராதுன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிடுறான். இதே மாதிரி ஒரு நாள் காலையில பொண்ணோட பர்ஸ ஒரு திருடன் திருடிட்டு இவன் கண்ணு முன்னாடியே ஓடுறான். அப்ப கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம மனிதாபிமானமே இல்லாம அந்த கட்டத்துக்குள்ளேயே நிக்கிறான். இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. இவன் டெய்லி அவருக்கு ட்ரூவா இருக்கிறதுனாலயே இவனை இதை விட ஒரு பெரிய கட்டத்துக்கு மாத்திடுறாரு. அவனோட சேலரி இன்க்ரீஸ் பண்ணிடுறாரு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தா இவருக்கு ரிட்டையர்மெண்ட் வயசே ஆகிடுது. சோ அன்னையோட ரிட்டையர் ஆகிடுறாரு. ஆனா இவர் எதுக்காக அந்த கட்டத்துக்குள்ள நின்னாருன்னு அவருக்கே தெரியாது. இதே விஷயத்தை தான் டெய்லி நம்மளும் செய்யறோம். புரியலனா மறுபடியும் இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே புரியும்.